ஃபாஸ்டா போகணுமோ அங்கெல்லாம் ஃபாஸ்டா போயிடுவேன். அதாவது இதெல்லாம் ஃபார்முலாஸ் தான், நீங்க பை ஹார்ட் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இடத்துல எல்லாம் ஃபாஸ்டா போயிடுவேன். மற்றபடி இது வந்து ப்ராப்ளம்ஸ் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டெப்ஸ்லாம் இப்படிதான் கான்சென்ட்ரேட் பண்ணி போடணும் அப்படின்ற இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா போவேன். சரியா? ஏன்னா டிஃபால்ட் இப்படிதான் படிக்க முடியும். ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்ல வந்துட்டு இந்த ஃபார்முலாஸ் இதை அப்ளை பண்ணி தான் நம்ம போடணும் அப்படின்னும் போது அந்த ஃபார்முலாஸை நம்ம பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரிலையும் ஒரு சில ஃபார்முலாஸ் உங்களுக்கு இருக்கு, பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில ஃபார்முலாஸ் பை ஹார்ட் பண்ணாலும் அதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா போகணும். நான் அப்படியே உங்களுக்கு சிலபஸ் எடுத்து வச்சிருக்கேன். என்ன மாதிரி நீங்க இதை ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, இல்லை எப்ப படிச்சாலும் இந்த கேட்டகரி இப்படிதான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து வெக்டர் கால்குலஸ் அண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னாலும் காலேஜ்ல படிச்சது ஓரளவுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து ஒரு புதுசா 2 டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க. நமக்கு எப்போதும் தெரிஞ்சது வந்து ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம். அது இல்லாம 2 டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் நீங்க இதுல படிச்சிருப்பீங்க. இது நம்மளுக்கு தெரியும். சிலிண்ட்ரிக்கலும் ஸ்பெரிக்கலும் நியூவா படிச்சிருப்பீங்க. அப்புறம் இங்க வெக்டரோட பேசிக்ஸ் கொஞ்சம் பார்த்தலாம். ஏன்னா எல்லா ப்ராப்ளம்ஸ்லயும் வெக்டரை அப்ளை பண்ண போறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியை ஃபுல் அண்ட் ஃபுல் வெக்டர் பேசிஸ்ல தான் பார்க்க போறோம். ஸோ இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வெக்டர் பேசிஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல இருந்து சம்ஸ் கேட்கறாங்க, கேட்கல, ஆனா அது தெரிஞ்சாதான் நம்ம கீழே வரதெல்லாம் போட முடியும். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வேற என்ன இருக்கு அப்படின்னா இந்த 3 கோஆர்டினேட் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் அதுல 3 கோஆர்டினேட் சிஸ்டம்ல டிஃபரன்ஷியல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. டிஎல் டிஎஸ் டிவி கால்குலேட் பண்றது. டிஎல்ன்றது டிஃபரன்ஷியல் லென்த், டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ், டிஃபரன்ஷியல் வால்யூம். ஸோ சர்க்கியூட் தியரி ஃபுல்லா இந்த மாதிரி நிறைய நோட்டேஷன்ஸ் நமக்கு வரப்போகுது. எல், இந்த டிஎல் கூட வர்றது லென்த், எஸ்ன்றது சர்ஃபேஸ், வின்றது வால்யூம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சாப்டர்ல இருந்து ஒரு 1 மார்க் ரேஞ்சுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த ஃபுல் சாப்டர்ல இருந்து. கமிங் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எப்படி படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல, அப்படின்னா என்ன அப்படின்றது. ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு பத்தியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு பத்தியும் படிக்க போறோம். அது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை பத்தியும் படிக்க போறோம். ஸோ பேசிக்லி இட் இஸ் அபவுட் சார்ஜ், ஸ்டாட்டிக் சார்ஜ். இந்த சார்ஜ் மூவ் ஆக ஆரம்பிச்சா கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் சார்ஜ் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு. ஸ்டாட்டிக் சார்ஜ்னால வர்றது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு. இந்த சார்ஜ் மூவ் ஆனா கரண்ட் ஆயிரும் இல்லையா? ஸோ கரண்ட்னால வர்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அண்ட் இந்த கரண்ட் வந்து டைம் வேரிங்கா இருந்தா இதனால வர்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதை தான் இங்க பார்க்க போறோம் நம்ம. ஸோ சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டை பத்தி ரெண்டும் சேர்ந்து இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஸ்டாட்டிக் சார்ஜஸ் பத்தி படிக்கணும். இதுல இம்பார்ட்டன்ட் வந்து கூலும்ஸ் லா. இதுல இருந்து எப்பவுமே ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கூலும்ஸ் லா, அதாவது ஃபோர்ஸ் அண்ட் கூலும்ஸ் லான்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. இந்த போர்ஷன்ல இருந்து கண்டிப்பா ஒரு 1 மார்க் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த எக்ஸாமா இருந்தாலும் இஎம்டி அப்படின்னு வந்துட்டா இந்த போர்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுடுவாங்க. ஸோ இது கூலும்ஸ் லா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜஸ் அப்படின்னு பார்ப்போம். அதெல்லாம் என்னன்னு சொல்லி உள்ள போயிட்டு பார்க்கணும். பாயிண்ட் சார்ஜ் கியூன்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜஸ் அப்படின்னு சொன்னா இந்த சார்ஜோட லைன் மேல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறது, ஒரு சர்ஃபேஸ் மேல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறது, ஒரு வால்யூம் ஃபுல்லார டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறது. ஸோ ரோஎல், ரோஎஸ், ரோவி அப்படின்னு டினோட் பண்ண போகுது. அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை தொடர்ந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அண்ட் காஸ் லா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ், கூலும்ஸ் லா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, எஃப் வெக்டர், இதெல்லாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, இ வெக்டர், ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, டி வெக்டர், இதுதான் நமக்கு மெயின். இந்த 3 தான் இதுல மெயின். அப்புறம் டைவர்ஜென்ஸ் தியரம். டைவர்ஜென்ஸ் தியரம்ல இருந்தும் எப்பயாவது கொஸ்டின்ஸ் கேட்டுதான் இருக்காங்க. அண்ட் ஃபைனலி ஒர்க், எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்முலாஸ்லாம் நமக்கு ஓவர்லேப் ஆக போகுது. அது என்னென்ன ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் பொட்டன்ஷியல் இங்கே ஸ்பெஷலாக படிக்க போகிறோம் நம்ம பொட்டன்ஷியல் பற்றி. இதுக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்த வோல்டேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாயிண்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுதான் இஎம்டின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து சர்க்யூட் அனாலிசிஸ், இது வந்து ஃபீல்ட் அனாலிசிஸ்.
அண்ட் அப்படியே மெட்டீரியல் மீடியம்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது இந்த டோட்டல் ஃபீல்டை வந்து மெட்டீரியல் மீடியம்க்கு பார்க்கும்போது கரண்ட்டுக்கு வந்துடுறோம். கரண்ட் டென்சிட்டி, அதாவது எல்லா இடத்துலையுமே நம்ம டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த வேல்யூ ஆர் என்ன இங்க காம்பனன்ட் இருக்கோ, வேரியபிள் இருக்கோ, தட் டிவைடட் பை ஏரியா பர் யூனிட் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப கரண்ட் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு எடுத்துட்டா அது கரண்ட் டென்சிட்டி. அண்ட் தென் மெட்டீரியல் மீடியம் சொல்லும்போது கண்டக்டர்ஸ் தான் மெயின். கண்டக்டர்ஸ், ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இது மூணுமே இதில் வரப்போகுது. அண்ட் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு, பவுண்டரி கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ஷன் தான். 1 மார்க் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த போர்ஷன்ல இருந்து. அண்ட் லாஸ்டா கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் டயலெக்ட்ரிக்ஸ். ஸோ நமக்கு இங்கே ஸ்ட்ரைக் ஆகணும், நம்ம படிக்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பத்தி, ஸ்டாட்டிக் சார்ஜஸ் பத்தி. இப்போ ஸ்டாட்டிக் சார்ஜஸ் ஆர் ஆல்வேஸ் ரிலேட்டட் வித் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஸ்டாட்டிக் ஃபீல்டு. ரெண்டு மெட்டீரியல் மீடியம், ஒன்னு கண்டக்டரா இருக்கணும், அப்ப அது கண்டக்ட் பண்ணிடும். இல்லைன்னா கெப்பாசிட்டன்ஸா இருக்கணும், அது அப்ப பிளாக் பண்ணும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் படிக்க போறோம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ஷன். எப்படி வந்துட்டு கூலும்ஸ் லா இம்பார்ட்டன்ட் சொன்னாலும் அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம். ஒரு 1 மார்க் இதுல இருந்தும் கேட்கறாங்கன்னு சொல்லலாம். இப்போ உங்க இபி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நிறைய கான்சென்ட்ரேஷன் கொடுக்கல. ஒரு 2 கொஸ்டின்ஸ் அப்படிதான் கேட்டிருக்காங்க. அந்த 2 கொஸ்டின்ஸ்லயே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா கூலும்ஸ் லா இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. 2 கொஸ்டினுமே இதே சாப்டர்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த சாப்டருக்கு எம்பசிஸ் கொடுத்து படிங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எம்பசிஸ் கொடுத்து படிங்க. இந்த ஒரு சாப்டர் இதுல படிச்சு வச்சுக்கிட்டா கூட நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து பேசிக்ஸ் தான். ஸோ இது படிச்சுட்டு நம்ம அப்புறம் தான் இதுக்குள்ள போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் எப்படியும் நீங்க படிச்சிருவீங்க. இந்த சப்ஜெக்ட் எடுத்தா ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் எப்படியும் நீங்க படிச்சிருவீங்க. 3rd சாப்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் ஸ்டெடி மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு ஏன் சொல்லுவோம்னா, ஆல்ரெடி சொன்ன கரண்ட்னால இது கிரியேட் பண்ணப்படுற ஃபீல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டெடி கரண்ட் ஆர் டிசி கரண்ட், அதனால தான் இது ஸ்டெடி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் வாஸ் ஆக்சிடென்டல் இன்வென்ஷன். கரண்ட் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றது ஒரு ஆக்சிடென்டல் இன்வென்ஷன். ஆனா அந்த இன்வென்ஷன்னால நமக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும், சரியா? ஸோ அதுக்கான ஒரு பேசிக் எல்லாமே இந்த சாப்டர்ல தான் இருக்குது. ஸோ இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படியே அனலாகி மாதிரி செகண்ட் சாப்டர்ல பார்த்ததோட அனலாகி மாதிரி இங்க பார்க்க போறோம் நம்ம. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி H வெக்டர், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி B வெக்டர், அப்புறம் பயோட்-சாவர்ட் லா. இது இம்பார்ட்டன்ட். அங்க கூலும்ஸ் லா மாதிரி இங்க பயோட்-சாவர்ட் லா. அங்க எப்படி சார்ஜ் வச்சு பாக்குறோமோ இங்க கரண்ட்டை வச்சு பார்க்க போறோம். ஸோ எல்லா அதுலயுமே சரி இதுலயுமே சரி இன்டென்சிட்டி டியூ டு டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கதான் போகுது. ஸோ இங்க லாங் கண்டக்டர், ஒரு ஷீட் கண்டக்டர், இதெல்லாம் பார்க்குறோம். இந்த பிரின்சிபல் தான் நம்ம இப்போ நிறைய இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது. அங்க காஸ் லா இருக்க மாதிரி இங்க ஆம்பியர்ஸ் லா இருக்க போகுது. ஸோ ஃபார் டிஃப்ரெண்ட் கண்டக்டர் கான்ஃபிகரேஷன், சிங்கிள் கண்டக்டர், பேரலல் கண்டக்டர், அதாவது நம்மளோட ஃபேஸ் அண்ட் நியூட்ரல், ஆர் பிளஸ் அண்ட் மைனஸ் டிசி கண்டக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, கோஆக்சியல் கேபிள், இதுலலாம் எப்படி வந்துட்டு ஃபீல்டு வேரி ஆக போகுது அப்படின்றது. ஸோ எப்பவுமே பிஎன்ஹெச்க்கு ஒரு ரிலேஷன் இருக்கும். அங்க இஎன்டிக்கு ஒரு ரிலேஷன் இருக்கிற மாதிரி இங்க பிஎன்ஹெச்க்கு ஒரு ரிலேஷன் இருக்கும். அங்க பொட்டன்ஷியல் பாக்குற மாதிரி இங்க வெக்டர் பொட்டன்ஷியல் பார்ப்போம். அங்க டைவர்ஜென்ஸ் தியரம் பாக்குற மாதிரி இங்க ஸ்டோக்ஸ் தியரம் பார்ப்போம். ஸோ அனலாகி வச்சு படிங்க. ஒரு செகண்ட் சாப்டர் படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா 3rd சாப்டர் படிக்கும்போது அங்கங்க லிங்க் பண்ணி அனலாகி வச்சு படிங்க. அப்படிதான் படிச்சே ஆகணும். ஸோ இங்க மெட்டீரியல் மீடியம்னு வரும்போது ஃபோர்ஸ் அண்ட் டார்க் இம்பார்ட்டன்ட். அகெயின் கூலும்ஸ் லா மாதிரி இங்க இதுதான் இம்பார்ட்டன்ட் போர்ஷன். ஸோ 1 மார்க் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஃபோர்ஸ் அண்ட் டார்க்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிங்கிள் கண்டக்டர் மேல ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், 2 கண்டக்டர் இருந்தா ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ஸ்கொயர் இல்லைன்னா ஒரு லூப் ஆர் காயில் இருந்தா ஃபோர்ஸ் டார்க் எப்படி இருக்கும். அண்ட் இதுதான் நம்மளோட பிரின்சிபல் ஆஃப் மோட்டர். எப்படி வந்து ஒரு டிசி மோட்டர் ஆப்ரேட் ஆகுது அப்படின்றதுக்கு பேசிக் வந்து இதுதான். ஒரு காயில் வச்சுட்டு அந்த காயில்ல எப்படி வந்து டார்க் கிரியேட் ஆகுது. டார்க்ன்றது என்ன, ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் இல்லையா? ஸோ இந்த காயில் எப்படி ரொட்டேட் ஆகுது, இதுதான் நம்ம டிசி மோட்டரோட பிரின்சிபல். மோட்டர்னா என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வோல்டேஜ் ஆர் கரண்ட் இன்புட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் ரொட்டேஷன் ஆஸ் அவுட்புட். அதுதான் மோட்டர் இல்லையா? அப்போ அதுதான் நம்ம டார்க்னு சொல்லுவோம். அந்த ஃபோர்ஸை தான் டார்க்னு சொல்லுவோம். அது எப்படி ஒரு காயில்ல கிரியேட் ஆகுது
அதுக்கு இப்போ பேசிக்ல இருந்து நம்ம வந்து அந்த பிரின்சிபல் வந்து முடிக்க போறோம். வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன். அப்புறம் இங்க இண்டக்டன்ஸ் பார்க்க போறோம். இண்டக்டன்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ். அங்க கெபாசிட்டன்ஸ் பார்த்த மாதிரி இங்க இண்டக்டன்ஸ். ஸோ ஒன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா தென் இட் ஸ்டோர்ஸ் எனர்ஜி இன் ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லையா? அப்போ இண்டக்டன்ஸ் கண்டிப்பா நம்ம படிச்சுதான் ஆகும். ஸோ அதுவோட டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நம்மளோட ஃபேரடேஸ் லா, மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன், இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பை ஹார்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது பை ஹார்ட் பண்ண. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்க ஒரு சில லாஸ், ஒரு சில டெஃபினிஷன்ஸ்லாம் வச்சுதான் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனை நம்ம எழுத போறோம். ஸோ 4 மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் படிச்சிருக்கீங்க. அந்த 4 மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் அங்கங்க இருந்து எடுத்து எழுத போறோம். அண்ட் இங்கதான் ஃபேரடேஸ் லா வருது. ஃபேரடேஸ் லா போது we are relating electric field and magnetic field. எப்படி ரெண்டும் இன்டர் ரிலேட் ஆயிருக்கு அப்படின்றது அதனால போகுது. அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ ஃபீல்டுல இருந்து வேவ்ஸ் எப்படி வந்து இது வேவ் ப்ராப்பர்ட்டி எடுக்குது, ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எப்படி வேவ் ப்ராப்பர்ட்டி எடுக்குது, அது வேவ் ஈக்குவேஷன் டிஃப்ரெண்ட் மீடியம்ல எப்படி இருக்க போகுது. ஸோ another important portion. இது அந்த அளவுக்கு இது வரைக்கும் கேட்கல, பட் மற்ற எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. பிளஸ் ஈஸியில இது கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க ஈஸி பிரான்ச்க்கு, அதனால படிச்சு வச்சுக்கிறது நல்லது. அண்ட் ஃபைனலி வேவ் இன்சிடென்ஸ், போலரைசேஷன், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 1 மார்க் மாதிரி தான். எல்லாமே 1 மார்க் ரேஞ்சில் தான். பெரிய கான்செப்ட் எதுவுமே கிடையாது. எல்லாம் ரிமெம்பர் பண்ண வேண்டியதுதான். ஸ்னெல்ஸ் லான்னா என்ன, ஸ்டாண்டிங் வேவ்ஸ்னா என்ன, பாயிண்டிங் வெக்டர்னா என்ன, இந்த மாதிரி எல்லாமே 1 மார்க்ஸ் தான். ஸோ இந்த போர்ஷன் ஃபுல்லாமே 1 மார்க்ஸ் தான், பெரிய கான்செப்ட்ஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் அண்ட் டார்க்லாம் கான்செப்ட்ஸ்லாம் பெருசா இல்லை, ஈஸியான கான்செப்ட்ஸ் தான் அது. அண்ட் இதெல்லாம் பை ஹார்ட் பண்றது தான். இண்டக்டன்ஸ், கெபாசிட்டன்ஸ், இதெல்லாம் பை ஹார்ட் பண்றது தான். நம்ம கான்செப்ட் படி படிக்கணும்னா எப்படி பைரட் லா அப்ளை பண்ணி ப்ராப்ளம்ஸ் போடணும், ஆம்பியர்ஸ் லா அப்ளை பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் போடணும், அதே மாதிரி இங்க வரும்போது எப்படி வந்து ஃபார்முலா கூலம்ஸ் லா அப்ளை பண்ணி ப்ராப்ளம்ஸ் போடணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கதான் நமக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது. மற்றபடி இது எல்லாமே, இந்த போர்ஷன் எல்லாமே உங்களுக்கு பை ஹார்ட், எல்லாமே ஈக்குவேஷன், லா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வெக்டர் அல்ஜிப்ராக்கு போயிடலாம். இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நீங்க மைண்ட்ல ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு வெக்டர்ல எப்படி எழுதுவோம். ஸோ எனி வெக்டர் இஸ் ரிட்டன் ஆஸ் a vector is equal to ax into ax vector, ay into ay vector, az into az vector. இந்த கேபிட்டல் ax, ay, az லாம் காம்பனன்ட்ஸ் சொல்லுவோம், ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். அந்த இடத்துல ஏதாவது கான்ஸ்டன்ட்ஸ் வரும். அண்ட் இந்த ax வெக்டர், ay வெக்டர், az ஸ்மால் லெட்டர்ல போட்டுக்கலாம் யூனிட் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எங்க xy z ஆக்சிஸ்ல இருக்க போற யூனிட் வெக்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ பேசிக்லி வெக்டர்ன்றது என்ன, ஒரு மேக்னிடியூடும் ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷனும் ரெப்ரசென்ட் பண்றது. இந்த டைரக்ஷன்ல இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆக போகுது, ஆர் இந்த அளவுக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த குவான்டிட்டி வந்து இந்த 3 டைரக்ஷன்ல இந்த அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் வெக்டர். அண்ட் இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு யூனிட் வெக்டரை எப்படி கால்குலேட் பண்றது. இந்த மாதிரி ஒரு வெக்டர் கொடுத்துட்டாங்க, அதுக்கு யூனிட் வெக்டரை கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ யூனிட் வெக்டர்ன்றது the vector divided by modulus of the vector. Okay, so the vector என்னும்போது இந்த full vector divided by modulus of the vector. So modulus of the vector நம்ம எப்படி எழுதுவோம், modulus of the vector default ஒரே ஃபார்முலா தான். மாடுலஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட x காம்பனண்டோட ஸ்கொயர், y காம்பனண்ட் ஸ்கொயர், z காம்பனண்ட் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு வரணும். ஓகேவா, இது வந்து மாடுலஸ் ஆஃப் த வெக்டர். அப்ப இந்த யூனிட் வெக்டர் கால்குலேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ண போறோம், அப்ப நமக்கு அது தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நிறைய இடத்துல நம்ம வெக்டரை ஆட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது நடக்கும் EMT-ல. ஸோ 2 வெக்டர் கொடுத்திருந்தா எப்படி அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் நம்மளோட போர்ஷன்ஸ் கிடையாது. ஸோ A வெக்டர், B வெக்டர், 2 வெக்டர் இருந்தா அது எப்படி ஆட் பண்ணுவீங்க, சப்ட்ராக்ட் பண்ணுவீங்கன்னா எக்ஸ் காம்பனண்ட் தனியா ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணணும், இன்டூ த காம்பனண்ட் வந்துடும். ஸோ எக்ஸ் காம்பனண்ட் மட்டும், ஒய் காம்பனண்ட் மட்டும், ஜெட் காம்பனண்ட் மட்டும் எடுத்து
ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ப்ராடக்ட் எடுக்கிறது. ரெண்டு விதமா ப்ராடக்ட் எடுக்கலாம். டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கலாம் வெக்டர்ல. ஸோ டாட் ப்ராடக்ட்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ரெண்டு வெக்டருக்கு டாட் எடுக்கிறதுனா இப்படி. பேசிக்கா இட் இஸ் ஏபி காஸ் தீட்டா. அண்ட் டாட் ப்ராடக்ட்ல ரிசல்ட் வந்து வெக்டர் வராது. திஸ் இஸ் a ஸ்கேலார். ஸ்கேலார்னா என்னது? டைரக்ஷன் இருக்காது. அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது மறுபடியும் வெக்டார் கிடைக்கும். அதனால ரெண்டு விதமா ப்ராடக்ட் எடுக்கிறோம் இங்க. ஸோ ஏபி சைன் தீட்டா ஏஎன் வெக்டர்னு போட்டிருக்கோம், which is indicating the direction of this resultant vector. வேற எப்படி டாட் ப்ராடக்ட் எடுக்கிறது ரெண்டு வெக்டருக்கு அப்படின்னு சொன்னா, ஸோ டாட் ப்ராடக்ட்னா இப்படிதான் எடுக்கணும். எப்படி எடுத்துக்கணும் பாருங்க. ஏ வெக்டரோட எக்ஸ் காம்பனன்ட், பி வெக்டரோட எக்ஸ் காம்பனன்ட், பிளஸ் ஏ வெக்டரோட ஒய் காம்பனன்ட், பி வெக்டரோட ஒய் காம்பனன்ட், பிளஸ் இசட் காம்பனன்ட் ஆஃப் போத் த வெக்டர். இப்படிதான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்க எங்கேயுமே வெக்டர் யூனிட் வெக்டரை நம்ம யூஸ் பண்ணல. அப்ப ரிசல்டன்ட் இஸ் ஸ்கேலார். அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது இந்த மேட்ரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் ரோ வந்து யூனிட் வெக்டர் வரும். செகண்ட் ரோல செகண்ட் வெக்டரோட காம்பனன்ட்ஸ், சாரி ஃபர்ஸ்ட் வெக்டரோட காம்பனன்ட்ஸ், தேர்ட் ரோல செகண்ட் வெக்டரோட காம்பனன்ட்ஸ். இதெல்லாம் நமக்கு நியூமரிக்கலா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நம்ம இங்க ஜென்ரலைஸா படிக்கிறதுனால எல்லாமே அல்பபெட்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சின்னதா கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க, பி வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன். ஸோ எக்ஸ் காம்பனன்ட் ஆஃப் போத் த வெக்டர்ஸ். இங்க 2, இங்க 1. ஸோ 2 into 1. அடுத்தது ஒய் காம்பனன்ட். இங்க 4, இங்க -1. ஸோ -4 into 1. இசட் காம்பனன்ட் இங்க -3, இங்க இசட் காம்பனன்ட் இல்ல, அதனால 0. ஸோ -3 into 0. ஃபைனலி ஆன்சர் வந்து எனக்கு ஸ்கேலார் ஃபார்ம்ல வந்திருக்கு. யூனிட் வெக்டர் கிடையாது. இதே ரெண்டு வெக்டருக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா எனக்கு எப்படி வருது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல நான் வெக்டர்ஸ் எழுதிட்டேன். செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் வெக்டரோட காம்பனன்ஸ் எழுதிருக்கேன் 2, 4, -3. தேர்ட் ரோல செகண்ட் வெக்டரோட காம்பனன்ஸ் 1, -1, ஏஇசட் இல்ல, அதனால 0. சரியா? இப்போ இதுக்கு என்ன எடுக்கணும்? டிட்டர்மினன்ட் எடுக்கணும். இப்போ டிட்டர்மினன்ட் எப்படி எடுக்கிறது ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஏஎக்ஸ் காம்பனன்ட் தான் இல்லையா? ஏஎக்ஸ் காம்பனன்ட்க்கு எப்படி டிட்டர்மினன்ட் எடுப்பீங்க? ஸோ ஏஎக்ஸ் இருக்கிற இந்த ரோ, இந்த காலம் அண்ட் இந்த ரோ விட்டுட்டு மீதி இருக்கிற கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 into 0, 0 வரும். மைனஸ் ஆஃப் -1 into -3. மைனஸ் ஆஃப் -1 into -3. அப்ப -3 வரும் எனக்கு. அடுத்தது மைனஸ் வரும். எப்பவுமே டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் பிளஸ், செகண்ட் காம்பனன்ட் மைனஸ், தேர்ட் காம்பனன்ட் பிளஸ். ஆல்ரெடி நீங்க மேட்ரிக்ஸ்லாம் வச்சு கிராமர்ஸ் ரூல்லாம் வச்சு மெஷர் அனாலிசிஸ் மெத்தட்ல பண்ணிருக்கீங்க, டிட்டர்மினன்ட்லாம் எடுத்திருக்கீங்க. இங்கே நமக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதுனால அதை கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்டுக்கு பிளஸ் வந்துடும், செகண்ட் காம்பனன்ட்டுக்கு எப்போதும் மைனஸ் வரும். ஸோ மைனஸ் ஏஒய். இப்போ ஏஒய் இருக்கும்போது இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டு மீதி இருக்கிறதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 into 0, -1 into -3. ஸோ 0 + 3 வரும் இல்லையா? அடுத்தது லாஸ்ட் காலம். அகெயின் இங்க இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 into -1, -2, minus of 1 into 4, -4 வரும். ஸோ ஃபைனலா இது எனக்கு வெக்டர்ல வரும். ரெஸ்ட்ரிக்ட், இதுக்குள்ள இருக்கிறது ஏஎக்ஸ் காம்பனண்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடணும். இதையும் ஆட் பண்றது, இதையும் ஆட் பண்றது, அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ரெஸ்ட்ரிக்ட் each and every component to itself. இதுதான் டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறது பேசிக்ஸ். இது நம்ம 3 கோஆர்டினேட் சிஸ்டம் போயிடலாம். ஸோ நம்ம படிக்கிற 3 கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து இதுதான், ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம். எக்ஸ் ஒய் இசட்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இங்கே நம்ம ரெக்டாங்குலர்னு சொல்லாம கார்டீசியன் அப்படின்னு தான் ஃபுல்லா சொல்ல போறோம். இந்த அதர் நேம் அவ்வளவுதான். ஸோ எனி பாயிண்ட் இஸ் ரெப்ரசென்டட் as p of x, y, z. நமக்கு தெரியும் இல்லையா? எக்ஸ் ஒய் இசட்ன்றது ஹைட் அண்ட் இதோட லிமிட்ஸ் ஆல்வேஸ் தே எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் -∞ to ∞. அதாவது இதுக்குள்ள எந்த வேல்யூஸ் வேணா எடுக்கலாம்.
நெகட்டிவ் வேல்யூஸும் எடுக்கலாம், பாசிட்டிவ் வேல்யூஸும் எடுக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த சைடு இன்ஃபினிட்டி வரைக்கும் எந்த வேல்யூஸ் வேணா p எடுக்கும். அண்ட் இது வந்து ஒரு பாயிண்ட். இதே பாயிண்ட்ல ஒரு வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ணணும். சரி, இந்த பாயிண்ட்ல எனக்கு ஒரு வெக்டர் a வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? ஸோ இதுதான் a வெக்டர் இஸ் ax, x வெக்டர், ay வெக்டர், az வெக்டர். cylindrical coordinate system, spherical coordinate system. அடுத்தது உங்களுக்கு ஸோ என்ன டிஃபரன்ஸ்ன்றது இங்க இருக்கு பாருங்க. And second coordinate system, cylindrical coordinate system, any point is represented as p of r, phi, z. அது என்ன p of r, phi, z னா இது ஒண்ணும் இல்ல, இந்த ஜீரோ ஆக்சிஸ் எக்ஸ் ஒய் இசட் மீட் ஆகிறத ஜீரோ அப்படின்னு சொல்றோம், ஆரிஜின் சொல்றோம். அதுல இருக்கிற ஒரு ஆக்சிஸ், அப்ப இங்க நமக்கு இசட் ஆக்சிஸ் தான் வரும் இல்லையா? அந்த ஆக்சிஸ ஹோல்டு பண்ணிட்டு அப்படியே சுத்தி ஒரு சிலிண்டரை சப்ஸ்கிரைப் பண்ணா எப்படி இருக்கும், என்னென்ன வேல்யூஸ் நமக்கு வேணும் அப்படின்றது தான் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்றோம். இங்கேயே நம்ம சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்மளோட கண்டக்டர்ஸ் எல்லாமே சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல தான் இருக்கு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அதனால நம்ம சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் படிச்சாதான் அதை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல என்னெல்லாம் நமக்கு வேரி ஆக போகுது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ரேடியஸ். அப்ப இந்த சிலிண்டரோட ரேடியஸ் நம்ம வேரி பண்ண முடியும். அடுத்தது இந்த ஃபைன்றது என்னன்னு சொன்னா, ஸோ இங்க ஒரு பிளேன் போட்டிருக்கோம். இந்த பிளேனை இப்படி நம்ம 0ல இருந்து 2π வரைக்கும் ஃபுல்லா வேரி பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த பிளேனை வேரி பண்ணும்போது நம்மளோட செக்ஷன் ஆஃப் த சிலிண்டர் வேரி ஆகும். நமக்கு ஹாஃப் சிலிண்டர் இருக்கு, குவார்டர் சிலிண்டர் இருக்கு, ஃபுல் சிலிண்டர் இருக்கு. அந்த இடத்துல என்ன வேரி ஆகுது, நமக்கு இந்த பிளேன் தான் வேரி ஆகுது. ஓகேவா? அடுத்தது இசட்ன்றது ஹைட். ஸோ இந்த இசட்டோட வேல்யூன்றது ஹைட். அப்ப சிலிண்டரோட ஹைட் நம்ம வேரி பண்ண முடியும். இப்போ இது 3 தான் வேரியபிள் இன் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ p of r, phi, z இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். இப்போ ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ன்றது மறுபடியும் இந்த xy zோட சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சி அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஸ்பியரை சப்ஸ்கிரைப் பண்ணா என்ன கிடைக்குமோ அதுதான் நமக்கு ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஏன் இது நம்ம ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் ஏன் இங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு நிறைய இடத்துல ஸ்பெரிக்கல் வால்யூம்ஸ், ஸ்டாட்டிக் சார்ஜஸ் எல்லாம் படிக்கும்போது ஸ்பெரிக்கல் வால்யூம்ஸ் பத்தி படிக்க போறோம். அங்கங்க நம்ம ஸ்பியர் சார்ஜஸ் பத்தி படிக்க போறோம். ஸ்டாட்டிக் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த ஸ்பெரிக்கல் சார்ஜஸ் வந்துடும். அப்ப அதை அனலைஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு மெத்தட் வேணும் இல்லையா? அதுதான் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இங்க என்ன ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல என்னெல்லாம் வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஸோ எனி பாயிண்ட் p கேன் பி ரெப்ரசன்டட் வித் r. ஸ்பியருக்கு ரேடியஸ் இருக்கும் கண்டிப்பா, ஸோ அது r. அப்புறம் ஃபைன்ற ஒரு ஆங்கிள் இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி தீட்டா எழுதணும் இங்க, அப்புறம் ஃபை எழுதணும். 2 ஆங்கிள் இருக்கு ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். அது என்ன 2 ஆங்கிள்னா, இந்த ஃபைன்றது என்னன்னா இந்த ஸ்பியர் மாதிரியே தான். ஸோ இந்த ஸ்பியர் மாதிரியே நீங்க இங்க இந்த இசட் ஆக்சிஸை பிடிச்சிட்டு ஒரு பிளேனை ஃபுல்லா வேரி பண்ணா 0 to 2π வரைக்கும் வேரி பண்ணா நமக்கு இந்த ஸ்பியரோட செக்ஷன் மாறும். ஒரு ஹாஃப் ஸ்பியர், ஹெமிஸ்பியர் கிடைக்கும், இல்ல குவார்டர் ஸ்பியர் கிடைக்கும், இல்ல ஃபுல் ஸ்பியர் கிடைக்கும். ஸோ அது வந்து ஃபைன்னு சொல்றோம். ஓகேவா? இன்னொன்னு தீட்டான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது என்னன்னு சொன்னா இந்த கூன் ஆங்கிள் சொல்றோம். அதாவது இந்த சென்டரை பிடிச்சிட்டு இந்த பிளேனை நீங்க வச்சு இப்படியே சுத்தி பாருங்க. எது வரைக்கும் சுத்த முடியும்னா ஒரு ஹாஃப் சுத்தலாம், அதாவது 0 to π 180 டிகிரி வரைக்கும் சுத்தலாம். இந்த பிளேனை வந்து நம்ம கோன்னு சொல்லுவோம். அப்ப ஒரு சிலிண்டர் கூட ஒரு கோனையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நமக்கு ஸ்பியர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஆங்கிள் வந்து கோன் ஆங்கிள் தீட்டான்னு சொல்லுவோம். அண்ட் இங்க ஆர்டர் பாருங்க, ஆர் தீட்டா அப்புறம் தான் ஃபை வரணும். இங்க r, phi அப்புறம் z வரும். ஹைட் கிடையாது ஸ்பியருக்கு, அதுக்கு பதிலாக கோன் ஆங்கிள் போடுறோம். அண்ட் அதோட ரேஞ்சஸ் ஆல்ரெடி இதுக்கு இன்ஃபினிட்டி டு -∞ சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெரிக்கலுக்கு ரேஞ்சஸ் இதெல்லாம் 1 மார்க். ஓகே ஃபைன், எல்லாரும் சார். ஸோ அப்ப சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல நம்ம எழுதுன இந்த r, phi and z அதோட ரேஞ்ச் எழுதணும்னா ரேடியஸ் வந்து மினிமம் 0 தான் இருக்க முடியும், -∞ இருக்க முடியாது. அப்ப 0 to ∞. ரேடியஸ் வந்து இன்ஃபைனைட்டா கூட இருக்கலாம். ஸோ 0 to ∞. அடுத்தது ஃபைன்றது சிலிண்டரோட
ஃபுல் ஆங்கிள் பிளேன் ஆங்கிள்னு சொன்னேன். ஸோ ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வரும். அப்போ 0 to 2π எல்லாம் ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் சரியா. இது இசட் ஹைட் வந்துட்டு அதாவது இந்த ஆக்சிஸ்க்கு கீழே போனா மைனஸ்னு எடுக்கும். அதுக்குனாலதான் இங்க மைனஸ் இன்ஃபினிட்டின்னு போட்டிருக்கோம். ஹைட் மைனஸ்ல இருக்க முடியுமானா இருக்க முடியாது. பட் இதுக்கு கீழே இந்த ஆக்சிஸ்க்கு கீழே இருக்க முடியும். அதனால மைனஸ்ன்னு சொல்றோம். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. P of r, phi, z and இந்த phi வந்து பிளேன் ஆங்கிள் ஆர் சிலிண்டர் ஆங்கிள்னு சொல்றோம். அண்ட் ஏ வெக்டரை இப்படி ரெப்ரசென்ட் பண்றோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏஆர் வெக்டர், ஏ phi வெக்டர், ஏz வெக்டர். ஓகேவா? ஓகே, அப்போ இதை சொல்ல மாட்டேன் இல்லையா. இங்க இப்போ இந்த யூனிட் வெக்டர்ஸ் எழுதிருக்கோம்ல, இந்த யூனிட் வெக்டர்ஸ் சைக்கிளிக்கா ப்ராடக்ட் எடுக்கும்போது இப்படி வரும்ன்றது தெரியுது இல்லையா. ஸோ சைக்கிளிக் ப்ராடக்ட்னா என்ன, எக்ஸ் வித் ஒய், ஒய் வித் இசட், இசட் வித் எக்ஸ் அப்படி எடுக்கும்போது ரிசல்ட்டும் சைக்கிளிக்கா வரும். அதாவது எக்ஸையும் ஒய்யும் எடுத்தா ரிசல்ட்ல இசட் வரும். இதை மாத்தி எடுத்தா இங்க மைனஸ் வந்துடும். ஓகேவா? ஒய் அண்ட் எக்ஸுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா இங்க மைனஸ் ஏ இசட் வரும். சைக்கிளிக்கா எடுத்தா பிளஸ் வரும், மாத்தி எடுத்தா மைனஸ் வரும். இதுவும் சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டாட் ப்ராடக்ட் எடுக்கிறது. டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது சேம் வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தா 1 வரும். டிஃப்ரெண்ட் வெக்டர்ஸ்க்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தா 0 வரும். ஏஎக்ஸ் டாட் ஏஒய் எடுக்கவே முடியாது இல்லையா. ஏன்னா டாட் ப்ராடக்ட்ன்றதே சேம் காம்பனண்ட்டுக்கு எடுக்கிறது தான் இல்ல. ஏஎக்ஸ் டாட் ஏஒய் 0 பிகாஸ் டாட் ப்ராடக்ட்னால எக்ஸ் காம்பனண்ட்டுக்கும் எடுக்கிறது தான். அப்போ எக்ஸ் காம்பனண்ட்டுக்கும் ஒய் காம்பனண்ட்டுக்கும் வேலிடே கிடையாது. அப்படியே அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல வருது நமக்குன்னா அது 0 ஆயிடும். ஸோ இங்கேயும் அதே தான் அப்ளை ஆகும். சைக்கிளிக்கா எடுத்தா பாசிட்டிவா வரும், அதர் டைரக்ஷன்ல எடுத்தா மைனஸ் வரும். ஸோ இங்க நம்மளோட ஆர்டரை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னா ஆர் 5 இசட் தான் ஆர்டர். ஆர் இன்டூ 5, ஆர் கிராஸ் 5 எடுத்தா இசட் வரும். 5 கிராஸ் இசட் எடுத்தா ஆர் வரும். இசட் கிராஸ் ஆர்னு எடுத்தா 5 வரும். இந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு மாறினா கூட ஆர் கிராஸ் இசட்னு மாறினா கூட இங்க மைனஸ் A5 வரும். ஸோ ஏஆர் கிராஸ் ஏஇசட் அப்படின்னு எடுத்துட்டோம்னு சொன்னா இதுக்கு எழுதுறேன், இந்த லாஸ்ட் இதுக்கு எழுதுறேன். இந்த மாதிரி மாறி எடுத்தா இங்கே மைனஸ். அண்ட் இங்கேயும் டாட் ப்ராடக்ட் சேம் வெக்டருக்கு எடுத்தா 1 வரும், டிஃப்ரெண்ட் வெக்டருக்கு எடுத்தா 0 வரும். ஏஆர் டாட் A5 எங்கேயுமே இருக்க முடியாது, அப்படி இருந்தா அது 0 வரும். ஓகேவா? ஸோ சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அடுத்தது ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி P of r, θ, phi அண்ட் தீட்டான்றது ஒரு கோன் சப்ஸ்கிரைப் பண்ற ஆங்கிள்னு சொல்லிட்டோம். இங்கேயும் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ரேடியஸ் வந்து அகெயின் 0 to infinity, phi வந்து 0 to 2π தான் இங்கேயும். பிகாஸ் அதே பிளேன் ஆங்கிள் தான் இங்கே phi. இந்த தீட்டா மட்டும் 0 to π தான் வரும். அதாவது மேல ஒரு கோன் தனியா வரும், கீழே ஒரு கோன் தனியா வரும். அதனால இது 0 to π. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், 0 to π தீட்டா இல்லையா. அண்ட் இங்க பாருங்க ஏ வெக்டர் வந்துட்டு ஏஆர் ஏ தீட்டா A5. மீதி எல்லாம் சேம். சைக்கிளுக்கு எடுத்தா பாசிட்டிவ் வரும், அதர்வைஸ் எடுத்தா மைனஸ் வரும். சேம் டாட் ப்ராடக்ட் எடுத்தா 1 வரும், டிஃப்ரெண்ட் டாட் ப்ராடக்ட் எடுத்தா 0 வரும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் வேற என்னெல்லாம் உங்களுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில இடத்துல சில புக்ஸ்ல இல்ல சில கொஸ்டின்ஸ்ல சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்னா ஆர்க்கு பதிலாக ரோம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரோ அப்படின்னு கொடுத்திருந்தா அதுவும் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் தான். அண்ட் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு சம்டைம்ஸ் கேபிட்டல் ஆர் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ கேபிட்டல் ஆர்னு ஏதாவது ஒரு இதுல வந்துச்சுன்னா அப்ப ஸ்பெரிக்கலை மீன் பண்றாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு பாயிண்ட்டை வச்சே கார்டீசியனா சிலிண்ட்ரிக்கலா ஸ்பெரிக்கலான்னு சொல்ல தெரியணும். எப்படின்னா மூணுமே மேக்னிடியூடா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆர் நான் டிகிரி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அது கார்டீசியன் கோஆர்டினேட். சிலிண்ட்ரிக்கல பாத்தீங்கன்னா 2 வந்து நான் டிகிரிஸ் வரும், 1 மட்டும் டிகிரி வரும். சே 2, -30, -6 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இட் இஸ் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஒன்னே ஆங்கிள் வரும். 2 ஆங்கிள் வந்துச்சுன்னு சொன்னா அது ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். 2, 30, 70, 30, 70ன்றது டிகிரிஸ்ல இருக்கும். 30 டிகிரி 70 டிகிரின்றது அப்படி கொடுத்தா அது ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ நாமளே ஒரு பாயிண்ட்டை வச்சு அது என்ன கோஆர்டினேட் சிஸ்டம்னு எழுத தெரியணும். ஸோ அடுத்தது இந்த டிஃபரன்ஷியல் வேல்யூஸ்னு சொன்னேன் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல, அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. So this is differential values.
இதுதான் டிஃபரன்ஷியல் வேல்யூஸ். டிஃபரன்ஷியல் வேல்யூஸ்னா என்னன்னு சொன்னா, அப்ப நம்ம இப்போ கார்ட்டீசியன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இப்ப என்ன ஞாபகம் வரணும்னா ஒரு பெரிய கியூப் இல்லைன்னா கியூபாய்டு ஞாபகம் வரும். அந்த கியூப் ஆர் கியூபாய்டுல சின்னதா ஒரு போர்ஷன் எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் டிஃபரன்ஷியல். அப்ப டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொன்னா எக்ஸுக்கு பதிலா டிஎக்ஸ், ஒய்க்கு பதிலா டிஒய், இசட்டுக்கு பதிலா டிஇசட். ஸோ டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் a small portion of the big cube. இதுதான் நம்மளோட பெரிய கியூபா இருந்திருக்கணும். அந்த பெரிய கியூப்ல இருந்து ஒரு சின்ன போர்ஷன், அதுதான் நம்ம இங்க டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். இப்போ டிஎக்ஸ் டிஒய் டிஇசட்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சிலிண்டர்ல இருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்தா அது டிஎல். ஆர் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், என்னென்ன காம்பனன்ட்ஸ் இதுல வரும்னா இதை ஞாபகம் வச்சுக்கணும். cylindrical coordinate system dr r d5 dz போடுவோம். இது கார்ட்டீசியன் dx dy dz. சிலிண்ட்ரிக்கல் வரும்போது dr வந்துடும், dz வந்துடும். ஆனா நடுவுல நமக்கு ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்னா r 5 z ன்னு சொல்லிட்டோம். ஸோ டிஃபரன்ஷியல் லென்த் அப்படின்னும் போது dr போட்டுடுவோம், டிஃபரன்ஷியல் ஹைட்னும் போது ds போட்டுடுவோம். டிஃபரன்ஷியல் ஆங்கிளை மெஷர் பண்ண முடியாது, வெறும் d5 மட்டும் மெஷர் பண்ண முடியாது. அப்ப ஆர்க் லென்த் எடுத்துப்போம், r into d5 அப்படின்னு எடுத்துப்போம். இதெல்லாம் ரிமெம்பர் பண்ண வேண்டியது. அதே மாதிரி ஸ்பெரிக்கல் சிஸ்டம் அப்படின்னு எடுக்கும்போது r theta 5 அப்படின்னு சொல்றோம், ஒரு ஸ்பியரோட ஒரு சின்ன போர்ஷன். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு லென்த் இல்ல ஒவ்வொரு சைட்லாம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது. எப்படி மெஷர் பண்ணுவோம்னா ஆர்க் லென்த்தை யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுக்கு சென்டர் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னா இததான் ஆர்க்னு சொல்லுவோம். இதை வெறும் ஆங்கிள் மட்டும் வச்சு மெஷர் பண்ண முடியாது, இந்த ரேடியஸையும் வச்சுதான் மெஷர் பண்ணுவோம். ஸோ r into 5 தான் இந்த லென்த், ஆர்க் லென்த். அந்த மாதிரி தான் நம்ம எழுதிருக்கோம் r_d5 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஸ்பெரிக்கலுக்கும் பாத்தீங்கன்னா dr வந்துடும், ஆர்க்கு dr வந்துடும். ஓகே, பட் மீதி ரெண்டும் ஆங்கிள் இருக்கு இல்லையா, அது எழுதும்போது r d தீட்டாவும் r sin theta d5யும் போடுவோம். ஸோ தீட்டாக்கு பதிலா d தீட்டா, ஆனா வெறும் ஆர்க்க மெஷர் பண்ண வெறும் ஆங்கிள் மெஷர் பண்ண முடியாது. ஸோ r d தீட்டா வந்துடும். 5க்கு பதிலா d5, பட் இங்க r sin theta காம்பனன்ட்டோட சேர்த்து தான் d5 மெஷர் பண்ணுவோம். இது மஸ்ட் டு ரிமெம்பர். ஓகே, கண்டிப்பா ரிமெம்பர் பண்ணியே ஆகணும். அது ரிமெம்பர் பண்ணாதான் ப்ராப்ளம்ஸ் போடவே முடியும். ஸோ இங்கேயும் எழுதியிருக்கேன், கம்பேரிட்டிவா எழுதிருக்கேன், பார்க்கலாம் நீங்க. dl for Cartesian coordinate system, vector form எழுதிருக்கேன். dl for cylindrical coordinate system and dl for spherical coordinate system. இந்த 3 ஃபார்முலா ரிமெம்பர் பண்ணிட்டா இதெல்லாம் நம்ம எழுதிடலாம். அப்ப இதை 3 ரிமெம்பர் பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்க dx dy dz காம்பனன்ட்ஸை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. dx dy dz, இங்க dr r d5 dz, இங்க dr r d theta r sin theta d5. அடுத்தது டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்ன்னு சொல்லும்போது ஒரு கியூபாய்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கியூபாய்டு எடுத்துக்கிட்டா எத்தனை சர்ஃபேஸ் இருக்கும் மொத்தம்? கியூபாய்டுக்கு 6 இருக்கும். டாப் பாட்டம் இந்த 2 சைடு, அப்புறம் பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு 6 சர்ஃபேஸ் இருக்கும். அந்த 6 சர்ஃபேஸை தான் நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். dsx அதே மாதிரி அப்ப dsx மாதிரியே மைனஸ் dsx இருக்கும். dsy எழுதுனா அப்ப மைனஸ் dsy இருக்கும். dsz எழுதுனா மைனஸ் dsz இருக்கும். சரியா? அதாவது x டைரக்ஷன்ல ஒண்ணு, மைனஸ் x டைரக்ஷன்ல ஒண்ணு, y டைரக்ஷன்ல ஒண்ணு, மைனஸ் y டைரக்ஷன்ல ஒண்ணு, z டைரக்ஷன்ல ஒண்ணு, மைனஸ் z டைரக்ஷன்ல ஒண்ணு. சரியா? அண்ட் அதை எப்படி நம்ம இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம்? x டைரக்ஷன்ல என்ன பிளஸ் ax வெக்டர். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க என்ன சொன்னோம்? x டைரக்ஷன்ல இருக்கிறதுன்னு இந்த பிளேன் x கான்ஸ்டன்ட் இல்லையா? அப்ப என்ன வேரி ஆகுது? y-யும் z-ம் தான் வேரி ஆகுது. ஓகே, ஸோ x கான்ஸ்டன்ட்னா y-யும் z-ம் வேரி ஆகும். அப்ப dy into dz மைனஸ் dsx-னா மைனஸ் dy dz into ax வெக்டர் எழுதுவோம். அவ்வளவுதான். அப்ப இதை எப்படி ரிமெம்பர் பண்ணிக்குவீங்க?
எந்த டைரக்ஷன்ல நம்ம வெக்டர் எழுதிருக்கோமோ அதுக்கு ரிமைனிங் இருக்கிற ரெண்டு வேரியபிள் இங்க வரும். ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல எழுதுறோம்னு சொன்னா இங்க ஒய்யும் இசட்டும் வரும். ஒய் டைரக்ஷன் எழுதுறோம்னா இசட்டும் எக்ஸும் வரும். இசட் டைரக்ஷன் எழுதுறோம்னா எக்ஸும் ஒய்யும் வரும். இந்த டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் எங்க இருந்து எடுக்கணும்? இங்க இருந்து எடுக்கணும். இந்த லென்த்ல இருந்து எடுக்கணும். ஓகேவா? அடுத்தது வால்யூம். ஸோ இது சர்ஃபேஸ் நமக்கு புரிஞ்சிருச்சு. எல்ன்றது லென்த்து, எஸ்ன்றது சர்ஃபேஸ். லென்த் எல்லாம் பாருங்க வெறும் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் வரும், வெக்டரோட சேர்த்து வரும். dx ax வெக்டர், dy ay வெக்டர், dz az வெக்டர். சர்ஃபேஸ்ன்றது ரெண்டு வரும். ஸோ மீட்டர் இன்டூ மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். வால்யூம்னா அப்ப 3 வரணும் இல்லையா? 3 காம்பனண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணாதான் வால்யூம் கிடைக்கும், மீட்டர் கியூப். அப்ப dx dy dz லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட் எடுத்தாதான் வால்யூம் கிடைக்கும். ஸோ 3 காம்பனண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது வந்து ரெக்டாங்குலர் சிஸ்டம்க்கு நமக்கு ஈஸி ஆயிடுச்சு. சிலிண்ட்ரிகளுக்கும் ஸ்பெரிக்கலுக்கும் எப்படி பண்ணுவோம்? அதே மாதிரி தான் பண்ணுவோம், அதே மெத்தட் தான் பண்ணுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிஎஸ்ஆர், டிஎஸ்5, டிஎஸ்இசட். நம்ம சிலிண்ட்ரிகளுக்கு எத்தனை சர்ஃபேஸ் இருக்கும்? இந்த சர்க்குலர் சர்ஃபேஸ் ஒன்று, டாப் ஒன்று, பாட்டம் ஒன்று. ஸோ மொத்தம் 3 சர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ இந்த சிலிண்ட்ரிகல் சர்ஃபேஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறது டிஎஸ்5. இந்த டிஎஸ்இசட்ன்றது டாப் அண்ட் பாட்டம். இப்போ டிஎஸ்ஆர்னா என்னன்னு சொன்னா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆனா சிலிண்டரோட சர்ஃபேஸும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சிலிண்டரோட சர்ஃபேஸும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? இப்போ இந்த சைஸ்ல ஒரு ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் இருக்கும்போது ஒரு சிலிண்டர் நீங்க எடுக்கீங்கன்னா, சப்போஸ் அந்த சிலிண்டரை நான் வந்து ஒரு ஷீட் வச்சு கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் ஷீட்டை சுத்துவேன், சிலிண்டர் மேல சுத்தும் போது எனக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா கிடைக்கும். அதே சிலிண்டர் நான் பெருசாக்கிட்டா, ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், 5 சென்டிமீட்டர் தான் 10 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்ப நான் ஷீட்டை வச்சு அந்த சிலிண்டர் சுத்தினா எனக்கு ஷீட் ஜாஸ்தியா தேவைப்படும். அப்ப ரேடியஸ் மாறினாலும் சர்ஃபேஸ் ஏரியா மாறும். அதனாலதான் டிஎஸ்ஆரும் இங்க வந்துருச்சு. ஓகேவா? அப்ப ஆர் டைரக்ஷன்ல, ஃபை டைரக்ஷன்ல, ஜெட் டைரக்ஷன்ல. ஜெட் டைரக்ஷன்ல 2 இருக்கு, ஒன்னு பாசிட்டிவ் ஜெட், இன்னொன்னு நெகட்டிவ் ஜெட். அப்ப இதுக்கு மட்டும் மைனஸ் எஸ்இசட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, மீதிக்கெல்லாம் வராது. அப்ப 4 சர்ஃபேஸ் இருக்கு சிலிண்டருக்கு. ஸோ எஸ்ஆர் டைரக்ஷன்ல எழுதும்போது ஏஆர் வெக்டர் வந்துடும். இப்போ ஏஆர் காம்பனண்ட்டை விட்டுட்டு மீதி 2 மல்டிப்ளை பண்ணுங்க. மீதி 2 என்ன இருக்கு? இப்போ ஆர் டி5யும் டிஇசட்டும் இருக்கு, அதுதான் இங்க எழுதியிருக்கேன். ஓகே, ஏஆர் டைரக்ஷன்ல எழுதுறோம். ஸோ இதை விட்டுறணும், இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இது கான்ஸ்டன்ட் ஆயிடும் ஆர் டைரக்ஷன்ல. அப்ப இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து ஃபை டைரக்ஷன்ல 5 விட்டுடுங்க. இப்போ இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். டிஆர் அண்ட் டிஇசட்டை மல்டிப்ளை பண்ணணும். இல்லைன்னா சைக்கிளிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இசட் டைரக்ஷன்ல அப்ப இது விட்டுட்டு இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆர் டிஆர் டி5. நான் இப்படி ஆர்டர் எழுதணுன்றதுக்காக டிஆர் ஃபர்ஸ்ட் போட்டு டி5 எடுத்து போட்டிருக்கேன். ஆக்சுவலா ஆர் டி5 இன்டூ டிஆர்னு வரும். சரியா? இப்போ வால்யூம்னா என்ன பண்ணும்? 3த்தையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஆர் டிஆர் டி5 டிஇசட். அதே மாதிரி தான் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்க்கும். ஸோ ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல எந்தெந்த டைரக்ஷன்ல நமக்கு சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு, ஒன்று ரேடியஸ். ஸோ ஸ்பியரோட ரேடியஸ் சேஞ்ச் ஆகலாம். இன்னொன்று டீட்டா, கோன் ஆங்கிள். ஸோ கோன் ஆங்கிளை பொறுத்து உங்களோட ஸ்பியர் வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்பியரா இருக்கலாம், இல்லை ஒரு போர்ஷன் இல்லாத ஒரு ஸ்பியரா இருக்கலாம். அதே மாதிரி ஃபை வச்சுட்டு உங்களுக்கு இது ஸ்பியரோட செக்ஷன் மாறும், ஹெமிஸ்பியர், குவார்டர் ஸ்பியர், அந்த மாதிரி. அப்ப டிஎஸ்ஆர், டிஎஸ்டீட்டா, டிஎஸ்ஐ 3 சர்ஃபேஸ் தான் இருக்கும். ஆக்சுவலா ஒரே சர்ஃபேஸ் தான் நம்ம பார்க்கும்போது இல்லையா ஸ்பியருக்கு. ஆனா அது சேஞ்சஸ் நடக்கக்கூடிய டைரக்ஷன் தான் இந்த 3 டைரக்ஷன் போட்டிருக்கும். ஸோ டிஎஸ்ஆர்னும் போது ஆரை விட்டுட்டு இதை 2த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 2த்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டி தீட்டா டி5 வரும். ஸோ ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டி தீட்டா டி5. இப்போ நம்ம என்ன ரிமெம்பர் பண்ணணும்? இந்த ஒரு ஃபார்முலா டிஎல் ஃபார்முலா ரிமெம்பர் பண்ணா போதும் 3த்துக்குமே. எஸ் தீட்டான்னு வரும்போது தீட்டா விட்டுடுங்க, ஆர் அண்ட் 5 மல்டிப்ளை பண்ணா வந்துடும். S5 அப்படிங்கும்போது நம்ம 5 விட்டுட்டு லாஸ்ட் காம்பனண்ட் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் 2த்தையும் மல்டிப்ளை பண்ணா வந்துடும். அப்ப டிவி 3த்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் டிவி கிடைக்கும். ரைட்டா? ஒரு வாட்டி இதை ரிவைஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ரிவைஸ் பண்ண வேண்டியது கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன,
என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் லென்த்னா என்ன, x, y, z போட்டா ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம், இது சிலிண்ட்ரிக்கல், இது ஸ்பெரிக்கல். ஸோ 3 கோஆர்டினேட் சிஸ்டமோட டிஃபரன்ஷியல் காம்பனன்ட்ஸ். dl தான் இங்க dl ஸ்கொயர்னு போட்டுருக்கோம். நான் வந்துட்டு இங்க வெக்டர் ஃபார்ம்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்க வெக்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன். இந்த வெக்டருக்கு மேக்னிடியூட் வேணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம மாடுலஸ் ஆஃப் dl வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் dx ஸ்கொயர் dy ஸ்கொயர் பிளஸ் dz ஸ்கொயர்னு எழுதுவோம் இல்லையா. அந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக இங்கேயும் ஸ்கொயர் பண்ணிட்டாங்க. ஸோ dl ஸ்கொயர்னு எழுதியிருக்காங்க. ஏன்னா சில ப்ராப்ளம்ஸ்ல இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ dl ஸ்கொயர் அப்படி எழுதியிருக்காங்க. பட் பேசிக்கலி dx dy dz மாறல. இங்க dr r d5 வரும், ஸ்கொயர் எடுத்ததுனால r ஸ்கொயர் d5 போட்டிருக்காங்க. dz. ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டா போதும், இந்த சைடு எழுதியிருக்கிறத ஞாபகம் வச்சுட்டா போதும், இல்லைன்னா வெக்டர் ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெரிக்கல்ல dr r d theta r sin theta d5. இந்த மூணுத்தை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம அடுத்தது போட போறோம். அடுத்தது அப்படின்னு சொன்னா ஸ்பெஷல் டெரிவேட்டிவ்ஸை இதை யூஸ் பண்ணி தான் நம்ம போட போறோம். ஸோ இப்போ நீங்க 3 ஃபார்முலாஸ் நம்பர் பண்ணா போதும். dl for Cartesian, dl for cylindrical, dl for spherical. அடுத்தது வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஒன் கோஆர்டினேட் சிஸ்டம் டு அதர் கோஆர்டினேட் சிஸ்டம். இதுவும் நீங்க பை ஹார்ட் தான் பண்ணணும், வேற வழி கிடையாது. ஸோ எப்படின்னா polar to rectangular கன்வர்ஷன் மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா பேசிக்கா XYZ அப்படின்னு சொல்றது ரெக்டாங்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். R5Zன்றது போலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ வெறும் R 5 மட்டும் இருந்தா போலார். இது சிலிண்டரா இருக்கிறதுனால ஹைட் இருக்கு, ஸோ இசட்டும் இருக்குது. அதே கன்வர்ஷன் தான். இங்கேயும் ஹைட் இருக்குது, இங்கேயும் ஹைட் இருக்கு. நம்ம யூஸ்வலா ரெக்டாங்குலர் டு போலார் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ரெக்டாங்குலர் சர்க்கிளா கன்வெர்ட் பண்றதுன்றது தான் மீனிங். ஸோ எக்ஸ் ஒய்ன்னு இருக்கும். இங்க 6 5 ஆங்கிள் 5. இங்க ஹைட்டோட சேர்ந்து வர்றது. ஹைட் ரெண்டுக்குமே சேம் வச்சுக்கோங்க. இது ஒரு கியூப் வந்துடும், இது வந்து சர்க்கிள் வந்து ஒரு சிலிண்டர் ஆயிடும். சரியா? ஸோ ரெக்டாங்குலர் டு போலார் கன்வர்ஷன் என்ன போட்டீங்களோ அதே தான் இங்கேயும் வரும். என்ன எக்ஸ்ட்ராவா இருக்கு, இசட் ஈக்குவல் டு இசட். அது போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான். இது வந்து சேம் தான் இல்லையா, ரெக்டாங்குலர் டு போலார் கன்வர்ஷன் போட்டது. இது வந்து ரெக்டாங்குலர் டு ஸ்பெரிக்கல் போடுறது. ஸோ ஆர் சைன் தீட்டா இன்டு காஸ் ஃபை. ஆருக்கு பதிலாக ஆர் சைன் தீட்டா, அதான் காம்பனண்ட் அங்க. இந்த ஆருக்கு பதிலாக ஆர் சைன் தீட்டா. ஸோ இசட் வில் பி ஆர் காஸ் தீட்டா. ஹைட்ன்றது இல்லை இல்லையா, ஸ்பியருக்கு ஹைட்ன்றது கிடையாது. ஸோ ஆர் காஸ் தீட்டான்னு போட்டால் தான் நமக்கு இசட் கன்வர்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல்ல இருந்து கார்டீசியன், இதுவும் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் டு போலார் கன்வர்ஷன். ரெக்டாங்குலர்ல கொடுத்துருக்காங்க, அதை போலாருக்கு கன்வெர்ட் பண்றோம். ஹைட் சேம். இது ரெண்டையும் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம் அழகா. இதுதான் புதுசு, மத்ததெல்லாம் தான் புதுசா இருக்கும். ஸோ சிலிண்ட்ரிக்கலுக்கு வரும்போது 5 tan inverse of y by x வருதா. இங்க ஸ்பெரிக்கலுக்கு வரும்போது r வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் அண்ட் தீட்டா ஈக்குவல் டு tan inverse of ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை z. இங்க வெறும் y by x வரும். இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை z. இது வந்து தீட்டாக்கு. 5 வந்து சேம், tan inverse of y by x. ஸோ தீட்டா மட்டும் இங்க படிச்சா போதும். இந்த தீட்டா மட்டும் படிச்சா போதும். நான் கொடுக்குறேன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அவ்வளோவா தேவைப்படாது, கொஷின்ஸ் அவ்வளோவா கேட்கல இதுல இருந்தெல்லாம். பட் எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க, ஃபார்முலாஸ் தானே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வெக்டர்ல இருந்து இன்னொரு வெக்டருக்கு கன்வெர்ட் பண்றது. ஸோ யூனிட் வெக்டர் மேட்ரிக்ஸ் கன்வர்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஆனா ஐஏஎஸ் மாதிரி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. மேட்ரிக்ஸே கொடுத்துடுறாங்க ஏபிசிடி ஆப்ஷன்ல. அந்த மேட்ரிக்ஸ்ல கரெக்டான மேட்ரிக்ஸ் எடுக்கும். நான் 3 மேட்ரிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அதாவது இது வந்து சிலிண்ட்ரிக்கல்ல இருந்து ரெக்டாங்குலர்ல இருந்து சிலிண்ட்ரிக்கல், ரெக்டாங்குலர்ல இருந்து
ஸ்பெரிக்கல். இது வந்து ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல் டு ஸ்பெரிக்கல். ஸோ இங்கே போட்டிருந்தோம் பாருங்க, ரெக்டாங்குலர் டு சிலிண்ட்ரிக்கல், ரெக்டாங்குலர் டு ஸ்பெரிக்கல். இது வந்துட்டு சிலிண்ட்ரிக்கல் டு ஸ்பெரிக்கல். ஏன் 3 தான் போட்டிருக்கேன்னா மீதி 3 எப்படி வரும்னா, சப்போஸ் இது நீங்க சிலிண்ட்ரிக்கல்ல இருந்து கார்ட்டீசியன் வரணும், சிலிண்ட்ரிக்கல்ல இருந்து ரெக்டாங்குலர் வரணும்னா அப்படியே ரோவை காலமாகவும் காலம் ரோவாகவும் மாற்றணும். ஸோ cos phi minus sin phi 0ன்னு வரும், இங்க sin phi cos phi 0ன்னு வரும், 0 0 1 வரும். ஜஸ்ட் சேஞ்ச் த ரோ இன்டு காலம், காலம் இன்டு ரோ. இங்கேயும் அதேதான், ஸ்பெரிக்கல் டு ரெக்டாங்குலர் வரணும்னா சேஞ்ச் த ரோ இன்டு காலம், காலம் இன்டு ரோ. சிலிண்ட்ரிக்கல் டு ஸ்பெரிக்கல் வரணும்னாலும் அதே தான். மொத்தம் 6 மேட்ரிக்ஸ் இருக்கும், அதில் நான் 3 மட்டும் உங்களுக்கு போட்டிருக்கேன். இன்னொன்று அப்படியே இதோட டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, சேஞ்சிங் ரோஸ் டு காலம்ஸ், காலம்ஸ் டு ரோஸ், டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு இதுன்னு வைஸ் வர்சாக்கு டிரான்ஸ்போஸ் இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ்னா சேஞ்சிங் ரோஸ் டு காலம், காலம் டு ரோஸ்.